நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமம் இந்த நல்ல மாலை நேரத்திலும் நம் நடுவில் மகிமை அடைவதாக. உங்களுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய பணியை செய்ய இந்த நாட்களை கிருபையாய் எனக்கு தந்த ஆண்டவரை நான் நன்றியோடு துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். தேவனே நீ என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். மகிமை வாஞ்சிக்கின்றேன், உம் வல்லமை காண்கின்றேன். உம் வல்லமை காண்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை. ராஜாவே ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி புகழ்கின்றேன். அன்பின் நல்ல தகப்பனே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குரைத்திருக்கிறவர், இந்த மாலை பொழுதிலும் எங்கள் நடுவில் நீர் பிரசன்னராயிருக்கிறீர். எங்களோடு பேசும். உம்முடைய சத்தம் எங்கள் உள்ளான மனிதனை உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தையை தடை பண்ண எத்தனைக்கும் எந்த வல்லமையையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. யோசுவாவின் புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை இந்த முதலாம் நாள் கர்த்தரின் வார்த்தைக்காக நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோசுவாவின் புத்தகம் அதனுடைய முதலாவது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1, 2, 3, 9 வசனங்கள். தோத்திரம்.
கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். 9வது வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை அடைவதாக. 40 வருட காலம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திட்டு வந்த ஒரு மிகப்பெரிய தலைவன் மோசே. தேவனுடைய தெளிவான வழிநடத்துதலின்படி மீதியான் தேசத்தில் இருந்து எகிப்திற்கு அனுப்பப்பட்டவர், பார்வோனுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை நடப்பித்து இஸ்ரவேலின் தேவன்தான் தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தவர். எகிப்தின் தேவர்களோ மந்திர சக்திகளோ அதிகார வல்லமையோ மோசேக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. 430 வருஷங்கள் அடிமைப்பட்டு கிடந்த இஸ்ரவேல் மக்களை, 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களை அற்புதமா தேவ பலத்தினால பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரே நாள்ல விடுதலை செய்தவர் மோசே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக அவர் வழிநடத்தி வந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கானானை சுதந்தரிப்பதற்கு சற்று முன்பாக தேவன் மோசேயை எடுத்துக் கொள்ளுகிறார். மோசேயின் மரணம் ஒரு மிகப்பெரிய துக்கம் இஸ்ரவேல் மக்களுக்கு. இவ்வளவு காலம் நம்மளை வழி நடத்திட்டு வந்த தகப்பன் இப்ப நம்ம கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப சோர்ந்து போய், இதற்கு முந்தின அதிகாரம் 34 உபாகமம் 34:8 வாசிக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் சமனான வெளிகளில் மோசேக்காக 30 நாள் அழுது கொண்டிருந்தார்கள். துக்கம் கொண்டாடின நாட்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய தவிப்பு, குழப்பம், இழப்பு, கண்ணீர், துக்கம் இஸ்ரவேல் மக்களை, குறிப்பா யோசுவாவை நிறைத்திருந்த நேரம் அது. அந்த சமயத்துல தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. எப்பெல்லாம் குழப்பம், தவிப்பு, பிரச்சனை, கலக்கம், வேதனை, துக்கம் நம்மை சூழ்ந்திருக்குதோ அப்பெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களா ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயாவா. பேசுகிறவரை நாம் ஆராதிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலெல்லாம் நம்ம தொய்ந்து போகிறோமோ அப்ப தேவ சத்தம் அங்க வெளிப்படும். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஈசாக்கை நோக்கி, கர்த்தர் நோவாவை நோக்கி, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தர் எலியாவை நோக்கி என்று தம்முடைய தாசர்களை அவர் திடப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, அடுத்த கட்டத்திற்கு அவர்களை நகர்த்தி செல்லும்படி, தேவன் அவர்களை கொண்டு நிறைவேற்ற வேண்டும் என்கிற தேவ சித்தம் அவர்கள் மூலமாய் நிறைவேறும்படி பேசினார், பலப்படுத்தினார். இன்றைக்கும் இந்த மாலை நேரத்தில் தேவன் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? தோத்திரம். தேவைகள் நடுவில் வெளிப்படும் தேவ சத்தம், அதுதான் இன்றைக்கு என் பிரசங்கம். ஆமென் சொல்லுங்க. தேவைகள் நடுவில் வெளிப்படும் தேவ சத்தம். தோத்திரம். நாம எப்படிப்பட்ட தேவைகள் நடுவில் இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசுவார். அதனாலதான் அது சின்ன கூட்டமோ, பெரிய கூட்டமோ, வாலிபர் கூட்டமோ, ஆண்கள் கூட்டமோ, பெண்கள் கூட்டமோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோ, அது பிரதிஷ்டை ஆராதனையோ, பிள்ளை
தோத்திரம், பேர் வைக்கிற ஆராதனையோ, ஞானசான ஆராதனையோ, அடக்க ஆராதனையோ, எந்த ஆராதனைனாலும் தேவ சத்தத்திற்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவ வார்த்தைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தோத்திரம். இந்த 3 நாட்களும் கூட தேவன் நம்மோடு பேச போகிறார். நீங்க ஆமீன் சொல்லலாட்டா கூட அவர் உங்க கூட பேசுவார். ஆனா நான் கண்டுபிடிச்ச ரகசியம் என்னன்னா, தேவன் பேசும்போது கேட்கிறவன் மனுஷனா இருந்தா ஆமீன் சொல்லுவான். அதாவது நான் கண்டுபிடிச்சதை சொல்றேன். தோத்திரம். மனிதர்கள் கண்டிப்பா தேவன் பேசும்போது ஆமீன் சொல்லுவார்கள். மனிதர்களா இருந்தா அல்ல சொல்லுங்க, ஆமீன் வரும். தோத்திரம். ஏன்னா நம்மள ஆமீன் சொல்ல வைக்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. துக்க நாட்கள் முடிந்ததும் பாரு, நான் உனக்கு முன்னால போவேன் பாரு, நான் உன் கண்ணீரை துடைப்பேன் பாரு, நான் உன் செபத்தை கேட்பேன் பாரு, உன் சத்துருக்களை காலி பண்ணுவேன் பாரு, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் பாரு, உன்னை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் பாரு, வாதை உன் கூடாரத்தை அணுகாதும் பாரு. இப்படிலாம் சொல்லும் போது மனுஷன் தானே தோத்துறான். அப்ப மனுஷனுக்கு இந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். தோத்துறான். ஆமா, இந்த வார்த்தை வரும்போது அவன் மனுஷனா இருந்தா ஆமேன், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், என்னை பலப்படுத்துகிறார் அப்படின்னு ஆமேன் வரும் பாருங்க. ஒருவேளை அதை தாண்டி வரலன்னா எனக்கு தெரியல. அல்லையா சொல்லுங்க. இங்க யோசுவா கூட ரொம்ப துக்கமா இருக்கிறாரு, ரொம்ப சோகமா இருந்திருப்பாரு. அவருக்கு என்னமோ நம்ம சோகமா இருந்தா பிடிக்கிறது இல்லை. நம்ம சோகமா இருக்கிறது ஆண்டவருக்கு என்ன செய்யறது இல்லை, பிடிக்கிறது. பவுடர் போட்டு வந்தாலே பயங்கரமா இருப்ப நீ. தோத்துறான். இதுல வேற பரிதாபமா உட்காந்துருந்தா எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவர் நம்ம அப்பா. நாம பெத்த பிள்ளைய கூட ஒரு மாதிரி சோகமா இருந்தா நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. ஏன் ஒரு மாதிரி இருக்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கொடன்னு கொடைஞ்சிருவோம். தோத்திரம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகிய நான் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக. ஆண்டவரே, ஒரு சிலர் ரொம்ப சோகமா இருக்காங்கப்பா. ஆமா, 3 நாள் வேணாம்ப்பா, இன்னைக்கு கூட்டத்திலே எழுப்பி விட்டுருங்கப்பா. அல்லேலூயா. இன்னைக்கு கூட்டத்திலே அவங்களை மாத்திருங்கப்பா, உங்க சோகம் மாறிடட்டும்பா. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:25 படிக்கிறோம். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. இருக்கிறீங்களா? ஆவியில மரித்தோர், உள்ளான மனிதனிலே மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். இன்னைக்கு சபையினுடைய நிலை கூட அப்படித்தான் இருக்கு. ஏதோ ஒண்ணுல மரித்து போன நிலையில தான் நிறைய பேருடைய ஆவிக்குரிய ஜீவியமே இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இருந்த ஒரு வீரம், ஒரு தீவிரம், ஒரு வைராக்கியம், ஒரு விசுவாசம், ஒரு வேகம், ஒரு துடிப்பு, காலம் போக 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 மங்கிருது. அன்னைக்கெல்லாம் ஜெபம், ஆலயம், ஆராதனை, பைபிள் படிக்கிறது, ஊழியம், ஆத்தும பாரம் அப்படின்னா அது வேற மாதிரி. ஆனா காலம் போக 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 சிலருக்குள்ள விசுவாசம் மரிச்சிருது, சிலருக்குள்ள ஜெப ஆவி மரிச்சிருது, சிலருக்குள்ள பரிசுத்தமே மரிச்சிருது, அபிஷேகம் மரிச்சிருது, ஆர்வம் மரிச்சிருது, வைராக்கியம் மரிச்சிருது, பிரதிஷ்டம் மரிச்சிருது. சிலருக்குள்ள ரட்சிப்பே செத்து போயிருச்சு. ஆனாலும் ஆண்டவர் விடுற மாதிரி இல்ல. மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சபை மரித்த நிலையில் இருக்க ஒரு நாளும் தேவன் விடுவதே இல்லை. நம்ம உயிருள்ளவரை ஆராதிக்கிறோம், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். அதனால சபை எப்பவுமே பலனா தான் இருக்கணும். தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே பலனா வைராக்கியமா இருக்கணும். நாட்கள் கூட கூட நமக்குள்ள இருக்கிற பலன் கூடணும், அபிஷேகம் கூடணும்,
கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவு, முழங்கால் அளவிலிருந்து தோத்திர இடுப்பளவு, இடுப்பளவிலிருந்து நீச்சல் ஆழம் என்று ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னால போறதில்ல, ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி செல்வது. அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுப்பது. இவங்கெல்லாம் சோகமா இருக்கிறதுக்கா இஸ்ரவேல் மக்களை சொல்றேன், சோகமா இருக்கிறதுக்கா ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குனாரு. 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்த தம்முடைய ஜனத்தை அற்புதமா விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு. இப்ப ஒரு குறிப்பிட்ட இடத்துல சோகமா உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்மள மாதிரியே தோத்துறான். 30 நாள் சோகம், சோகம் 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க, மோசேக்காக துக்கம் கொண்டாடுறாங்க. ஆண்டவர் பார்க்காரு, என்னடா சபை ரொம்ப மோசமா போச்சாடா, தோத்துறோம், ரொம்ப மோசமா இருக்காங்களே, எல்லாரும் மூக்கும் வீங்கி இருக்கு, தோத்துறோம், எல்லாரும் முகமும் பரிதாபமா இருக்கு. பார்க்கிறாரு, தமது சத்தத்தை அனுப்புகிறார். யோசுவாவை நோக்கி தேவனுடைய சத்தம் புறப்பட்டு வருகிறது. நீ எழுந்து புறப்படு, இந்த யோர்தானை கடந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்கிற வாக்கு பண்ணின தேசத்தை நோக்கி பிரயாணப்படுங்கள், அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாய் நான் கொடுப்பேன் கூட கிடையாது. 3ஆம் வசனத்தில் சொல்றார், சுதந்திரமாய் கொடுத்தே, பலங்கொண்டு திடமானதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல 5ஆம் வசனத்தில் சொல்றார், உன்னோடும் கூட இருப்பே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. சோகம் வேண்டாம், சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாத, மனுஷங்களை பார்த்து சோர்ந்து போகாத, துக்கமா இருக்காத. உன்னை பலப்படுத்துகிற என்னுடைய சத்தத்தை அனுப்புகிறேன், உன்னை தட்டி எழுப்புகிற என்னுடைய சத்தத்தை அனுப்புகிறேன், அடுத்த கட்டத்திற்கு உன்னை நகர்த்துகிற என் சத்தத்தை உனக்கு நேரா அனுப்புகிறேன். என் சத்தம் உன்னை பலப்படுத்தும், என் சத்தம் உன்னை உயிர்ப்பிக்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. சங்கீதம் 29 4 5 6 7 வசனங்கள் தொடர்ந்தேச்சியாய் சொல்லுகிறது, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், அது கேதுரு மரங்களை முறிக்கும், அது லீபனோனில் உள்ள கேதுரு மரங்களை முறிக்கும். கர்த்தரின் சத்தம் அக்கினி ஜுவாலையை பிளக்கும், அது பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அதுதான் கர்த்தரின் சத்தம். அல்லேலூயாவா. ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகத்தை உருவாக்கினது கர்த்தரின் சத்தம். ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பையும் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது தேவனுடைய சத்தம். எதையும் செய்ய வல்லது கர்த்தருடைய சத்தம். எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்க கூடியது, எழுப்பக்கூடியது, அதிசயம் செய்யக்கூடியது, அற்புதம் செய்யக்கூடியது தேவனுடைய சத்தம். லாசருவே வெளியே வா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளா கல்லறைக்குள்ள நாரி போய் கிடந்த ஒரு டெட் பாடிய உயிருள்ளவனா வெளியில கொண்டு வந்து நிறுத்தியது கர்த்தருடைய சத்தம். தேவ சத்தம் கேட்கணும்னு எத்தனை பேருக்கு ஆசை. ஆண்டவரே ரொம்ப சோகமா உட்கார்ந்துருக்காங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நான் இதை ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? நான் உங்களை இல்லை தோத்துறோம், இங்கே தோத்துறோம். உங்களை ஏற்கனவே ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கேன், தோத்துறோம். ஆமா, இங்க ஏங்க மோசே 40 வருஷமா ஊழியம் செஞ்சாருங்க. அடிக்கடி மோசேக்கிட்டே பேசிட்டு இருப்பாரு, தோத்துறோம். இந்த மோசேக்கு அசிஸ்டன்ட் தான் யாரு? யோசுவா. இதை யோசுவா கவனிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு, தோத்துறோம். தகப்பன் கூட பேசுறாரு, தலைவன் கூட பேசுறாரு, மோசே கூட பேசுறாரு. என் கூட என்னைக்கு பேசுவாரு? நான் கேட்க மாட்டேனா அவர் சத்தத்தை? எனக்கு கிடைக்காதா அந்த பாக்கியம்? அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் யோசுவாவுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு முறையும் யோசுவா கிட்ட சொல்லியிருப்பார், இன்னைக்கு தேவன் என் கூட இதை பேசினாரு, இந்த காரியத்தை சொன்னாரு, கிளம்பு நம்ம தோத்துறோம் சீனாய் மலைக்கு போவோம், கிளம்பு நம்ம அந்த காரியமா போவோம், இந்த காரியமா போவோம் அப்படின்னு யோசுவா கிட்ட பகிர்ந்திருப்பாரு, தோத்துறார். அவர்கிட்ட மட்டும் பேசுறாரு, என்கிட்ட என்னைக்கு பேசுவாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு யோசுவாவுக்கு இருந்திருக்கும். ஆமா, மனுஷன் இருந்தா எதிர்பார்ப்பு இருக்கும். ஏசரத்தம் ஜெயம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே, அல்லே சொல்லுங்க. அப்பா
அவளுக்கு குழந்தை பிறந்துட்டு தோத்திரம், அவன் வீட்டை கட்டிட்டானே தோத்திரம், இவன் காரை வாங்கிட்டானே, அப்படின்னாலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கு என்னைக்குடா அல்ல சொல்லுங்க, இது இயல்பு, இது இயல்பு தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட தேவன் ஒரு மனுஷனை அபிஷேகிக்கும் போது அபிஷேகம் பெறாத ஆளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு வரணும். மனுஷனா இருந்தா அல்ல சொல்லுங்க வரணும். என் கூட ரட்சிக்கப்பட்டவர் அபிஷேகம் பெற்றாரு, எனக்கு இன்னும் வரலையே அப்பா, எனக்கு எப்ப அபிஷேகம் அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு வரணும். அவரு ஒரு முறை பைபிளை படிச்சுட்டேன்றாரு, நான் இன்னும் பைபிளை படிக்கலையே தோத்திரம், அந்த எதிர்பார்ப்பு வரணும். அவர் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்யறாரு, என் ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். நான் நினைக்கிறேன் யோசுவாவுக்கு அது இருந்திருக்கும். என் கூட என்னைக்கு பேசுவாரு, என் கூட என்னைக்கு பேசுவாரு, நான் எப்ப தேவ சத்தத்தை கேட்பேன் 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 அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஆமா, அவர் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள் யோசுவாவின் வாழ்க்கையில வந்தது. ஏங்க 6 லட்சம் புருஷர்கள் இருக்கிறாங்க, 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தனுக்கும் வெளிப்படாத ஒரு தேவ சத்தம் யோசுவாவுக்கு வெளிப்படுதுன்னா அது பாக்கியம் தானே. ஆமென். அடுத்த வாரம் சொல்லுவீங்க இல்லையா சொல்லுங்க. ஏங்க 10 பேர் இருக்கிற கூட்டத்தில் எனக்கு தேவ சத்தம் கேட்டுச்சுனாலே ஆச்சரியங்க. 9 பேருக்கு கேட்காது, எனக்கு கேட்டுச்சேன்னு. 2 பேர் இருக்கிற இடத்துலயே அவனுக்கு கேட்காது, எனக்கு கேட்டிருக்குனாலே ஆச்சரியம். ஆனா 6 லட்சம் புருஷர்கள், 30 லட்சம் இஸ்ரவேல் மக்கள், வேற யாருக்குமே வெளிப்படாத ஒரு பாக்கியம் தோத்திரம் யோசுவாவுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சலாக்கியம். ஆனா நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச ஆயத்தமா இருக்கிறாரு. கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு உள்ளே இருக்கிறாரு. அதுக்கு ஆமென். அடுத்த வாரம் தான் சொல்லலாம் தோத்திரம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலம் வேற, புதிய ஏற்பாட்டு காலம் வேற. இன்னைக்கு தோத்திரம் கலாத்தியர் 2:20 படி என் சுயம் செத்துட்டு, என் பழைய மனுஷன் செத்துட்டான், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். என்ன ஒரு வேதனையான விஷயம்னா, கிறிஸ்து வெளியில இருந்த காலத்துல, கிறிஸ்து பரத்தில் இருந்த காலத்துல, பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவாவுக்கு தேவ சத்தம் வெளிப்பட்டுச்சு. ஆனா கிறிஸ்து இன்னைக்கு நமக்கு உள்ளே இருந்தும் தேவ சத்தம் நமக்கு வெளிப்படல அப்படின்னு சொல்றோம்னா டேஸ். அல்லேலூயா. நிறைய பேருக்கு தேவ சத்தம் வெளிப்படுறதே இல்லை, தேவ சத்தம் கேட்கிற அனுபவமே இல்லை தோத்திரம். தேவன் எப்படி பேசுவார்னு சிலருக்கு தெரியல, இல்ல தேவன் பேசும் போதும் அதை கேட்கிற மனநிலையும் நிறைய பேருக்கு இல்ல. அப்பதான் தூக்கமே வருது தோத்திரம். பிரசங்க நேரத்தில் என்ன வருது? தூக்கம் வருது. தேவன் எந்த கோணத்திலும் நம்மோடு பேச வல்லவர். நாம் தனிப்பட்ட ஜெப நேரங்களில், வேதத்தை வாசிக்கும் போது, வேதத்தை தியானிக்கும் போது, ஆலயத்துக்கு வரும்போது, ஆராதனை நேரங்களில், குடும்ப ஜெப நேரங்களில், பிரசங்க நேரத்தில், எந்த நேரத்திலும் இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச, அவர் சத்தத்தை வெளிப்படுத்த அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. வெளிப்படுகிற ஒரு சத்தம் போதும், வெளிப்படுகிற ஒரு யாத்ராமத்துல 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தேவன் மோசேயை நோக்கி அப்படின்னு தோத்திர வசனம் சொல்லுது. எரிகிற முச்செடி புதரின் நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தம் யாருக்கு வெளிப்பட்டுச்சா? மோசேக்கு. அன்னைக்கு மோசேக்கு வயசு 80. மோசேயே சங்கீதம் 90:10 சொல்றாரு, மனுஷனுடைய ஆயுசு வருஷங்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இது மோசே எழுதுனது, மோசே எழுதுனது. அப்ப மோசேக்கு நல்லா தெரியும் ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் மேக்சிமம் எவ்வளவுதான், 80 தான் அவர் அன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தாரு. இப்ப நான் கேட்கேன், இப்ப அவருக்கு வயசு 80 தோத்திரம். அவர் நம்மெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி 80வது வருஷத்தை கொண்டாடிருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அந்த வருஷம் அவர் என்ன சொல்லியிருப்பாரு? இது நான் சாகிற வருஷம்டா. நிறைய ஒரு மாதிரியவே பாக்குறீல்ல தோத்திரம். இது நானு
சாகிற வருஷம். என்ன அது 80வது வருஷம் இல்லையா? அவர் தான் கண்டுபிடிச்சவராச்சே, பலத்தின் மேலால 80 தான். இது நான் சாக போற வருஷம். இப்படி யாராவது பிறந்தநாள் கொண்டாடுவாங்களா? தோத்துறான். அவன் அப்படித்தான் கொண்டாடி இருப்பான். எந்த மாசம் சாவேன்னு தெரியல. ஜூன்ல சாவனா, ஜூலைல சாவனா, அக்டோபர்ல சாவனா, இன்னும் டிசம்பர் வரைக்கும் தேருமா? தோத்துறான். இப்படித்தான் அவன் யோசித்திருப்பான். இந்த வருஷம் என் லைஃப் முடிகிற வருஷம், என் ஓட்ட முடிகிற வருஷம் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான். ஆமெனா? பட் எரிகிற முச்சடி புதரி நடுவில் இருந்து தேவ சத்தம் அவனை சந்தித்தது. ஒரு முறை மோசேக்கு வெளிப்பட்ட தேவ சத்தம் அடுத்த 40 வருஷத்தை கொடுத்தது. இருக்கிறீங்களா? அவ்வளவுதான். இந்த வருஷத்தோட ஆயுசு காலம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்ச மோசேக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன், ஒரு எக்ஸ்ட்ரா டைம். அது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 1 மாசம் 2 மாசம் இல்ல, அடுத்த 40 வருஷம். அதுவும் பூமிக்கு பாரமா இல்ல. அந்த 40 வருஷம், அந்த 40 வருஷம் அற்புதங்களின் வருஷம், அற்புத ஊழியங்களின் வருஷம், அற்புத அடையாளங்களின் வருஷம், அரக்க கூட்டத்திற்கு சவால் விட்ட வருஷம், பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலிலே அழித்து போட்ட நாட்கள், 30 லட்சம் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கின காலம், அது வானத்தில் இருந்து மன்னாவை இறங்கி வரப்பண்ணின காலம். அடுத்த 40 வருஷம் ஒரு மகிமையான ஊழியத்தின் வருஷத்தை மோசேக்கு கர்த்தர் கொடுத்தாரு. நிறைய பேர் அப்படித்தான், அவ்வளவுதான் என் லைஃபே முடிஞ்சிட்டு இதுக்கு பிறகு எங்க? ஆமா, நான் தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிசினஸ் தேடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, என் குடும்பத்தில் சமானம் வர வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போற போக்க பார்த்தா அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள்ல பிளான் பண்ணி சொல்ல போனா ஒரு முடிவுக்கே வந்துடுறோம். இந்த வியாதியோட வாழ்க்கை முடிய போகுது, இந்த சூழ்நிலையோட கதை முடிய போகுது. நான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தேடி வருகிற ஒரு தேவ சத்தம், ஒரு தேவ சத்தம் அடுத்த 40 வருஷங்களுக்கு உங்களை அற்புதமா அற்புதமா அதிசயமா நடத்தும். இன்னைக்கு நீங்க எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, உங்களை நோக்கி ஒரு சத்தம் புறப்பட்டு வருகிறது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ திகையாதே. உனக்கு வாக்கு பண்ணின எல்லாவற்றையும் நீ சுதந்தரித்துக் கொள்ள போகிறாய். தேசத்தை உன் கையில கொடுக்க போறேன், ஆத்துமாக்களை உன் கையில கொடுக்க போறேன், பட்டணத்தை உன் கையில கொடுக்க போறேன். இதுவரைக்கும் முன்னுரைக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களையும் இந்த வருஷத்துல நீ சுதந்தரித்துக் கொள்ள போகிறாய், சுதந்தரித்துக் கொள்ள போகிறாய். சோர்வை விட்டு வெளியே வா, துக்கத்தை விட்டு வெளியே வா, புலம்பல்களை விட்டு வெளியே வா, கண்ணீரை விட்டு வெளியே வா. இன்றைக்கு உனக்காக என் சத்தம் வெளிப்படுகிறது. உன்னை பலப்படுத்த என் சத்தம் வெளிப்படுகிறது. ஒரு லாசருவுக்கு வெளிப்பட்ட சத்தம், ஒரு மோசேக்கு வெளிப்பட்ட சத்தம் இந்த இரவு உனக்கு உன் குடும்பத்திற்கு வெளிப்படுகிறது. ஓ ராபாகா ராபாலாகாதா ராஷதரகனமா ஓ ராபாகனமா சகரபாதனா. தேவைகளின் நடுவில் வெளிப்படும் தேவ சத்தம். 3 பாயிண்ட் உங்களுக்கு முன்னால இந்த சம்பவத்தை மையமாய் கொண்டு நான் பிரசங்கிக்க போகிறேன். தோத்துறான். ஆமா, எதையாகிலும் இழந்து போனீர்களோ? சொல்லுங்க அந்த வார்த்தை எல்லாரும். எதையாகிலும் இழந்து போனீர்களோ? தேவ சத்தம் இன்றைக்கு உங்களுக்கு வெளிப்படுகிறது. எதையாகிலும் இழந்து போனீர்களோ? தோத்தரன். ஆமா. இரண்டாவது, எதிர்ப்பின் சூழ்நிலைகளோ? சொல்லுங்க அந்த வார்த்தைய. எதிர்ப்பின் இல்ல, எதிர்ப்பான எதிரான சூழ்நிலைகளோ? எங்க திரும்பினாலும் எதிரான சூழ்நிலை தான் அப்படின்னு சொல்றீங்களோ? இந்த இரவு உங்களுக்கான தேவ வார்த்தை, தேவ சத்தம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எதிர்ப்பின் சூழ்நிலைகளோ? தோத்தரா. மூன்றாவது, என்ன செய்வேன் என்கிற கலக்கமோ? சொல்லுங்க அந்த வார்த்தைய.
நிறைய பேருக்கு இது, அடுத்து நான் என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியலையே, அடுத்து நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே, இந்த காரியத்துல எப்படி நான் முன்னேறி போகணும் எனக்கு தெரியலையே. தோத்திரம். என்ன செய்வேன் என்கிற கலக்கமோ தேவ சத்தம் இந்த இரவு வெளிப்படுகிறது. இந்த 3 சூழ்நிலையில தான் யோசுவா இருந்தார். அந்த யோசுவாவுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் என்ன செய்தது? வெளிப்பட்டது. முதல்ல என்ன சூழ்நிலை நான் சொன்னேன்? தோத்திரம். எதையாகிலும் இழந்து போனீர்களோ. இங்க யோசுவா லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இழப்பு. அதான் நான் முன்னாடியே சொன்னேன். மோசே மரிச்சிட்டாரு. இதற்கு முந்தின அதிகாரத்துல அவருக்காக 30 நாட்கள் இஸ்ரவேல் மக்கள் துக்கம் கொண்டாடுறாங்க. மற்றவங்களுக்கு மோசே எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு யோசுவாவுக்கு மோசே முக்கியம். ஏன்னா மோசே கூடவே இருந்தவர். யோசுவாவுக்கு ஒரு தகப்பனை போல இருந்தவர், தலைமை பொறுப்பில் இருந்தவர். அவர் கூடவே தான் யோசுவாவின் நாட்கள் பல வருஷங்கள் கடந்து போனது. தோத்தரா கிட்டத்தட்ட 40 வருட காலம் மோசையோடு கூட இருந்தவர். அவ்வளவு நெருக்கமான ஒரு பிணைப்பு, ஒரு உறவு, ஒரு தகப்பன். அவரை மிஸ் பண்றதுங்கிறது யோசுவா லைஃப்ல மிகப்பெரிய இழப்பு. அது மிகப்பெரிய இழப்பு. கூடவே இருந்தாரே, தேவனை முகமுகமா தரிசிக்கிற ஒரு தகப்பன், எத்தனை மகிமையான ஒரு தேவ மனிதன், எவ்வளவு பெரிய பிரச்சனையும் தேவ பலத்தினால ரொம்ப ஈஸியா ஜெயிப்பாரு. இஸ்ரவேல் மக்களுக்கே ஒரு மிகப்பெரிய பலனா இருந்தவர், அரணா இருந்தவர், அடைக்கலமா இருந்தவர், வழி நடத்திட்டு வந்தவர். அவ்வளவு பெரிய தகப்பனை நான் இழந்துட்டேன்னு யோசுவாவுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை. அது தோத்தரா இருக்கிறீங்களா? 30 நாள் மோசேன்னு ஒரே அழுக. யோசுவாவுக்கு ஒரே அழுக. அப்படித்தான் அழுதுட்டு இருந்திருப்பான். ஆண்டவர் பார்க்கிறாரு. மோசே மரிச்சிட்டான் தான், மோசேன் காலம் முடிஞ்சிட்டு. ஆனா யோசுவா அடுத்து எழும்ப வேண்டியவன், அடுத்து சாதிக்க வேண்டியவன். இழப்புகள் உன்னை முடக்கிற கூடாது, இழப்புகள் உன்னை பலவீனப்படுத்திட கூடாது. தோதராம், எழும்பி போய் கானானிய ராஜாக்களை வீழ்த்தி தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய மிகப்பெரிய உத்தரவாதம் உன் மேல இருக்கும் போது, ஏதோ ஒரு இழப்பு நிமித்தம், ஏதோ ஒன்றை நீ இழந்தது நிமித்தம், பறிகொடுத்தது நிமித்தம் உன் கவனத்தை எல்லாம் அதன் மேல் வைத்து உன் உள்ளான மனிதனில், உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ முடங்கி போக, சோர்ந்து போக நான் உன்னை விடப்போவது இல்லை. எனக்கு நீ தேவை யோசுவா, எனக்கு நீ தேவை. யோசுவா அவருக்கான தேவ திட்டத்தை, மோசே அவருக்கான தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இனி தேவ திட்டம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நீ எழும்பி தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். நீ முடங்கி போனால் எப்படி என்று இழந்ததினால், அந்த இழப்பினால் வந்த துக்கத்தினால் முடங்கி கிடந்த யோசுவாவுக்கு ஒரு தேவ சத்தம் வெளிப்படுகிறது. இருக்கிறீங்களா? நிறைய டைம் நாம கூட சில விஷயங்களை நம்ம இழந்துடுறோம். அந்த இழப்புகள் நம்மளை ரொம்ப காயப்படுத்திடுது, ரொம்ப நம்மளை சோர பண்ணிடுது. தோத்தரான், நம்ம மனிதர்கள் தானே, மனிதர்கள் தானே. சில இழப்புகள் நம்மளால் அதை ஜீரணிக்க முடியறதில்லை, நம்மளால தோத்திரம் அதை சகித்துக் கொள்ள முடியறதில்லை. அதனால சோர்ந்து போறோம். இட்ஸ் ஓகே. ஆனால் அந்த சோர்வு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து முடக்கி போட்டு விட இடமளிக்க கூடாது. இருக்கிறீங்களா? நீங்க 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, தாவீது சிக்லாக்ல இருக்கிறாரு. தாவீது சிக்லாக்ல அவர் கூட 600 பேர் இருக்கிறாங்க. 600 பேர் தாவீதின் குடும்பம் இருக்கு, பிள்ளைங்க இருக்கிறாங்க, 600 பேருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க, மந்தை இருக்கு, மிருக ஜீவன்கள் எல்லாமே இருக்கு. ஒரு முறை இந்த 600 பேரை அழைச்சிக்கிட்டு தாவீது யுத்தத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த டைம் பார்த்து அமலேக்கியர்கள் என்கிற ஒரு பிரஜாதி கூட்டம் சிக்லாக்கின் மேல் படையெடுத்து வந்து தாவீதின் குடும்பத்தார, பிள்ளைகளை, அந்த 600 குடும்பத்தார எல்லாரையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து பார்த்தா இங்க ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பறி போயிருச்சு. 600 பேரா அழுகிறான்.
தாவீது தலைவன் தான், தேவ மனிதன் தான், பலனுள்ளவன் தான். அதுக்காக அவன் அழாம இருக்க முடியுமா? அவனும் இழந்திருக்கான். அவன் மனைவியும் போயிட்டாங்க, அவன் பிள்ளைகளும் போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இவனை நம்பி இருந்த 600 பேருடைய குடும்பம் போயிடுச்சு. பைபிள் சொல்லுது, தாவீது பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்தானா? அழுதான், மிகவும் நெருக்கப்பட்டான். இதுக்கிடையில இந்த 600 பேரும் ஆளாளுக்கு ஒரு கல் எடுத்துட்டான். தோத்துறான். இவன் கூட சேர்ந்ததுனாலதான் நம்ம குடும்பம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு தாவீதை கொல்லலாம்னு எப்படி அறிவாளிக பாருங்க. தோத்துறான். அவன் குடும்பமும் போயிருக்க அப்படின்னு யோசிக்காம தாவீது கூட சேர்ந்ததுனாலதான் நமக்கும் இந்த லாஸ்ன்னு தாவீதை கல்லெறிஞ்சு கொண்டுலாம்னு அப்பப்ப நாம பாசுக்கு விரோதமா கல் எடுக்கிற மாதிரி. தோத்துறான். அவனும் அவங்க 600 பேருமே தாவீதுக்கு விரோதமா கல் எடுக்கிறாங்க. இருக்கிறீங்களா? ஏற்கனவே எல்லாம் போயிடுச்சு. இதுல இருக்கிற 600 பேரும் நமக்கு விரோதமா எழும்புறாங்க போது தாவீதுக்கு அது எவ்வளவு பெரிய வேதனையா இருந்திருக்கும். மிகப்பெரிய இழப்பு, துக்கம். பலன் இல்லாமல் போக மட்டும் அழுகிறான். யோசிக்கிறான், ஆஹா இப்படியே அழுதுகிட்டு இருந்தோம், நாமளும் சாக வேண்டியதான். தோத்துறான். எதிரி கையில எல்லாம் மாட்டிக்கிருச்சு. எழும்பி போக வேண்டிய நாம, செயல்பட வேண்டிய நாம, தோத்துறான். தேவ திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய நாம இப்படியே அழுதுகிட்டு சோகமா கன்னத்துல கை கொடுத்துக்கிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு தோத்துறோம். பிளவீனமாவே உட்கார்ந்து இருந்தோம்னா இயேசு ரத்தம் ஜெயம். அல்லேலூயாவா. நான் தாவீதை சொல்றேன். ஆமேனா? சூழ்நிலை என்னமோ இழப்பு தான், கையை விட்டு போயிடுச்சுதான். தோத்துறான். அதுக்காக சோகமாவே சோர்வாவே உட்கார்ந்து இருந்தா 7ஆம் வசனத்துல சொல்றான், ஏபோத்தை கொண்டு வாருங்கள். I need to talk with God. தேவனோடு நான் பேசணும். ஆமா. 8ஆம் வசனத்துல கர்த்தருடைய சத்தம் தாவீதுக்கு வெளிப்படுகிறது. அந்த தண்டை பின்தொடர்ந்து போ, அதை நான் உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அல்லேலூயா சொல்லுங்க. எங்க இழப்போ அங்க தேவ சத்தம் வெளிப்படும். எதை இன்றைக்கு இழந்து வந்திருக்கிறீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்துறாங்க. உங்க பொருளாதார ஜீவியத்துல, குடும்ப உறவுகளில பல விஷயங்களை இழந்துட்டீங்களா? ஏற்கனவே இருந்தது இன்னைக்கு உங்க கையில இல்லையா? தோத்துறோம். பல விஷயங்களை நீங்க பறி கொடுத்துட்டீங்களா? தோத்துறோம். சத்துரு பறித்து கொண்டு போனானா? உலகம் பறிச்சிருச்சா? சூழ்நிலைகள் உங்களிடத்திலிருந்து எடுத்துருச்சா? எது போயிடுச்சு? அபிஷேகமா, கிருபையா, வரங்களா, ஜபாவியா, பரிசுத்தமா, பக்தியா, வைராகியமா, தேவனோடு இருக்கிற உறவா, ரட்சிப்பா, ஊழியமா? எதை இழந்து போனீர்கள்? இன்னைக்கு ஆண்டு சொல்றார், எதை நீங்க இழந்திருந்தாலும் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அதுதான் உங்களுக்கான தேவ சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ யோசுவா கிட்ட என்ன சொல்ல விரும்புறாரு? எப்பா மோசே போயிட்டார் தான்ப்பா, மோசே போயிட்டார் தான், நான் போகல. இல்ல என்ன சத்தத்தையே காண? அல்லேலூயாவா. மோசே போயிட்டார் தான். நீ துக்கமா இருக்கிற சரிதான், நீ சோகமா இருக்கிற சரிதான், நீ கண்ணீர் விடுற சரிதான், மனுஷன் தான் நீ, இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஆனா எழும்புப்பா, அந்த துக்கத்திலிருந்து எழும்பு, அந்த இடத்துல இருந்து எழும்பு, அந்த சோர்வில் இருந்து எழும்பு. ஏன்? நான் உயிரோடு இருக்கிறேன். பாஸ்டர் ரொம்ப சிரமப்படுவார் போலியே. தோத்துறான். பாவம், அவருக்காக நான் இனிமே தான் அதிகமா ஜெபிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா கிட்ட என்ன சொல்றாரு? மோசே போயிட்டாரு, விடு விடு, நான் போகல, நான் உயிரோடு தான் இருக்கேன். நான் உயிரோடு இருக்கிறேங்கிறது ஒன்னாவது. ரெண்டாவது, நான் உன்னோட தான் இருக்கேன். மோசையோடு இருந்த மாதிரி நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உயிரோட இருக்கேன், நான் உன்னோடும் இருக்கிறேன். புரியுதா உனக்கு? அதனால கொஞ்சம் முகத்தை மாத்து. யோசுவா கிட்ட சொல்றாரு. அல்ல சொல்லுங்க. கொஞ்சம் முகத்தை மாத்து. உன் பேச பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. தோத்திரம். எழுந்து புறப்படு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அந்த இடத்துல நீங்க 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தோத்திரம். மோசே மரிச்சிட்டாரு, ஆனா மோசேயின் கர்த்தர் மறியல.
மோசே மரிச்சிட்டாரு, ஆனா மோசே சொன்ன கானான் மரிக்கல. கானான் வாக்குத்தத்தம், இட்ஸ் அலைவ். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீ சுதந்தரிக்க போகிற வாக்குத்தத்தம், நீ சுதந்தரிக்க போற தேசம், உனக்கான ஆசீர்வாதம் செத்து போகல, அது உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. மோசே தான் இழந்துட்ட. உன் வாக்குத்தத்தத்தை நீ என்ன செய்யல? இழக்கல. ஸ்டில் இட்ஸ் அலைவ். அது இன்னைக்கு உயிரோட தான் இருக்கு. நீ எப்ப வருவ யோசுவா? நீ எப்ப வருவ? நீ எப்ப என்ன தூக்குவ? நீ எப்ப என்ன எடுத்துக்கிறவன்னு அந்த கானான் உனக்காக காத்திருக்கிறது. சபைக்காக தேசம் காத்திருக்குது. சபைக்காக ஆத்துமாக்கள் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயாவா. சபை சோகமா இருந்தா சுதந்தரிக்க முடியாது. நம்ம ஆவி குறுகிறோம். சோகம் நம்முடைய உள்ளான மனுஷனை குறுக்கிறோம். அப்புறம் ஜெபம் பண்ண தோணாது, அப்புறம் பைபிள் படிக்க தோணாது, ஒண்ணு ஒண்ணா சாகும், அப்புறம் மொத்தமா செத்துரும். என்ன பேச்ச காணா? சிலர் அப்படி நினைக்காக. சோகமா இருந்தா ஏசுனாரு பரிதாபப்பட்டு நம்மளை சீக்கிரம் ஆசீர்வதிப்பாரு. யாரு சொன்னா? தோத்துறான். நான் கண்டுபிடிச்ச ரகசியத்தை சொல்லவா? சோகமா இருந்தா ஏசுனாரு சீக்கிரம் தூக்கிடுவாரு. அல்லேலூயாவா. எலியா சோகமா, நம்ம சும்மா நம்பாட்டுக்கெல்லாம் பேசுற ஆள் கிடையாது. எலியா சோகமா இருந்தாரா? 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் எலியா சோகமா இருந்தாரா? ஆண்டவர் சும்மா விட்டாரா? தூதனை அனுப்பாரு. தூதனை அனுப்புனாரு, சோத்த கொடுத்தாரு, போஜனம் பண்ணு, சோத்த கொடுத்தாரு. அப்புறம் எழுந்திருந்து போஜனம் பண்ணி நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வார்த்தையை கொடுத்தாரு. அதை எப்படி சொல்லலாம்? சோத்த கொடுத்தாரு, சொல்லி பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு, சோத்த கொடுத்தாரு. இன்னொருக்கா கூட சோத்த கொடுத்தாரு, சொல்லி பார்த்தாரு, சொல்லி பார்த்தாரு, சோத்த கொடுத்தாரு. சோகம் மாறல. சோகம் என்ன செய்யல? நம்மள மாதிரியே தான் இருக்கான். நானும் 1/2 மணி நேரம் ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சில ஆள் மாறவே இல்லை. தோத்திரம் பொறுத்துணையோட தான் வந்திருக்கு. நானா ஆமேனா சாகிற வரைக்கும் சொல்ல மாட்டேன். தோத்துறான். ஆமா, அது இன்னைக்கு பிரசங்கம் முடிகிற வரைக்கும் என்கிட்ட இருந்து ஒரு ஆமேன நீ வாங்கிரு பார்ப்போம். தோத்துறான். நீ வாங்கிறியா? தோத்துறான். எங்க பாஸ்டருக்கே நான் ஆமேன்னு சொல்ல மாட்டேன். அல்லேலூயாவா. நான் பொறுத்துணையோட வந்திருக்கேன். அவ்வளவுதான். கட்டப்பாறை முழுங்கினதுதான். தோத்துறான் அப்படின்னு சிலர் வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் எலியா சொல்லி பார்க்காரு, சொத்த கொடுக்காரு, சொத்த கொடுக்காரு, சொல்லி பார்க்காரு. சோகம் மாறவே இல்லை. போதும் கர்த்தாவே, ஆத்துமாவே எடுத்துருங்க. போதும் கர்த்தாவே, நான் சாகணும். நீங்க சொல்றத நான் கேட்கிற மாதிரி இல்லை, நான் சொல்றத நீங்க கேளுங்க. தோத்தரம். நீங்க சொல்றத நான் கேட்கிற மாதிரி இல்லை. இப்படினே இருந்தான் பாருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, உன்னை இவ்வளவு சோகமா பார்க்க என்னால முடியலடா, உன்னை எப்படி ஆகிலும் எழுப்பிடலான்னு பார்த்தேன். தோத்துறான். அதுக்காகத்தான் இவ்வளவு எஃபர்ட் போட்டேன். ஆனா நீ எழும்புற மாதிரியே தெரியல. உன்னை சோகமா வச்சிருக்கிற இந்த பூமி உனக்கு வேணாம்டா. உன்னை சோகமா வச்சிருக்கிற இந்த பூமியில இனி ஒரு நிமிஷம் நீ இருக்கப்படாதரா. உன்னை சந்தோஷமா வச்சிருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா அப்படின்னு எலியாவை ரதத்தை அனுப்பி தூக்கிட்டாருன்னு ஏன் பைபிள் சொல்லுது. என்ன பேச்ச காணா? ஆனால ஓவர் சோகம் உசுருக்கு ஆகாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா நம்ம உயிர் உள்ளவரை ஆராதிக்கிறோம். மரணத்தை பாதாளத்தை ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். எனக்கான இலக்கு பெருசு, நான் பண்ண வேண்டிய பிரயாணம் பெருசு, நான் ஓட வேண்டிய ஓட்டம் பெருசு. ஆமென். நான் இழப்பவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, நான் ஏதோ ஒன்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, மோசேன்னு நான் சொத்துறோம் இழந்து போன காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, எனக்கு இருக்கிறத நான் யோசிக்க தவறிடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாததை யோசிச்சு இருக்கிறத யோசிக்க தவறிடுவேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எழும்பு. எதை இழந்தாய் நீ, உனக்கு அதை பல மடங்கு திருப்பி தர நான் ஆயத்தம். அப்போ மோசே போயிட்டார். பட் மோசேயின் கர்த்தர் போகல. மோசே போயிட்டார். மோசே கற்பித்த, மோசே சொன்ன கானான் போகல. மோசே போயிட்டாரு. மோசே கற்பித்த கற்பனையும் போகல. அந்த 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல யோசுவா 1ஆம் அதிகாரத்துல யோசுவா பார்த்து சொல்லுவாரு,
தோத்திரம். இதெல்லாம் நான் உனக்கு தரப்போறேன். தேசத்தை நீ சொந்தக்கு போற ஒண்ணு செய். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல், இந்த கற்பனைகள் உன் வாயை விட்டு பிரியாமல் அதன்படி செய்ய நீ கவனமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே கற்பிச்சார்ல, அந்த கற்பனைகளின்படி நடக்க நீ கவனமாயிரு. அல்லேலூயா சொல்லுங்க. மோசே தான் போயிட்டாரு, கர்த்தர் போகல. மோசே தான் போயிட்டாரு, கானான் போகல. மோசே தான் போயிட்டாரு, கற்பனை போகல. கர்த்தரும் இருக்கிறாரு, கானானும் இருக்குது, கற்பனையும் இருக்குது. அதனால நீ எழும்பு. அதுதான் உங்களுக்கான தேவ சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எதையாகிலும் இழந்து போனாயோ, எழும்பு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தேவ சத்தம் புறப்பட்டு வருகிறது. இழப்புகளை கண்டு கலங்காதீங்க. நீங்கள் பறி கொடுத்ததை கண்டு கலங்காதீங்க. இன்னைக்கு பல மடங்கு கர்த்தர் அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்க போறார், திருப்பி கொடுக்க போறார், திருப்பி கொடுக்க போகிறார். உங்கள் இழப்புகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இழப்பினால் வருகிற துக்கங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. உங்க கண்ணீரை துடைக்கிறாரு. நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. என் வார்த்தை இருக்குதுன்னு சொல்றாரு. என் வல்லம் இருக்குதுன்னு சொல்றாரு. பலன்கொள், திடன்கொள். ஆமென். எதிர்ப்பான சூழ்நிலைகளோ தோத்துற. யோசுவாவுக்கு கர்த்தருடைய சத்தம் வருது. முதல்ல இழப்புகளுக்கு நடுவில் வருது. ரெண்டாவது எதிர்ப்புகளுக்கு நடுவில். என்ன எதிர்ப்புகள்? தோத்துறான். மோசே மரிச்சு போனாலும் தோத்துறான். சுதந்தரிக்க வேண்டிய கானான் இன்னும் கண்ணுக்கு முன்னால இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த கானான்ல அன்னைக்கு 31 ராஜாக்கள் இருந்தாங்களாம். யோசுவா 12ஆம் அதிகாரத்துல அந்த 31 ராஜாக்களை பத்தியும் எழுதியிருக்கு. தோத்துறான். கானானிய ராஜாக்கள் 7 ஜாதிகள் அங்க இருந்தாங்க. தோத்துறான். 31 ராஜாக்கள் இருந்தாங்க. யோசுவா 12ஆம் அதிகாரத்தில் அதை படிக்கிறோம். ஒவ்வொரு ராஜாவாக கர்த்தர் யோசுவாவின் கையில் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். அந்த 31 ராஜாக்களையும் கர்த்தர் யோசுவாவின் கையில ஒப்பு கொடுத்தார். எதிரிகள் இருக்கிறாங்க. தோத்துறான். ராஜாக்கள் இருக்கிறாங்க. கானானிய ராஜாக்கள் இருக்கிறாங்க. 7 ஜாதிகள் இருக்கிறாங்க. எதிர்ப்பான சூழ்நிலைக்கு நடுவில் தான் இப்ப யோசுவா நிக்கிறாரு. யோசுவாக்கு என்ன தோணி இருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே இருந்திருந்தாருன்னா ஈஸியா நம்ம கானானை சுதந்திரிச்சிருக்கலாமே. ஏன்னா இதுக்கு முன்னால என்னாகும் 21ஆம் அதிகாரத்துல 2 எமோரிய ராஜாக்கள் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. மோசே தலைமையில 2 எமோரிய ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிறாங்க. எகிப்துல பார்வோனும் அவனுடைய சேனையும் ஜெயிச்சிருக்கிறாங்க. யாத்ராம 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்திலிருந்து படிச்சா ரெவிதீம் பள்ளத்தாக்குல அமலேக்கிய ராஜாவை ஜெயிச்சிருக்கிறாங்க. யோசுவா நினைச்சிருப்பார், மோசே நமக்கு தலைவரா இருந்தப்போ, மோசே நம்ம கூட இருந்தப்போ எல்லா எதிரிகளையும் ஜெயிச்சமே, எல்லா சத்துருக்களையும் ஜெயிச்சமே. இப்ப மோசே நம்மளை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. 31 ராஜாக்கள் இருக்கிறாங்களே, 7 ஜாதிகள் இருக்கிறாங்களே, எல்லா எதிர்ப்பான சூழ்நிலையா இருக்கு. எப்படி இந்த எதிர்ப்புகளை சமாளிப்போம், இந்த எதிரான சூழ்நிலைகளை எப்படி நம்ம சமாளிப்போம் என்கிற கலக்கம் யோசுவாவுக்கு இருந்திருக்கலாம். அந்த சூழ்நிலைக்கு நடுவில் தான் கர்த்தருடைய சத்தம் யோசுவாவுக்கு உண்டானது. 5ஆம் வசனத்துல சொல்றார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து. நீ என்னமா 31 ராஜாக்கள்ன்ற, 7 ஜாதிகள்ன்ற, எல்லா எதிரிகள்னு சொல்ற, எல்லா எதிரான ஆட்கள் அப்படின்னு சொல்ற. நான் சொல்றேன், நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. இது உனக்கான என்னுடைய சத்தம். எதிரான சூழ்நிலை வந்துருச்சுன்னா சுருண்டுறோம். மனுஷனை பார்த்து சுருண்டுறோம், எதிரிகளை பார்த்து சுருண்டுறோம். இவங்க இப்படி பேசுறாங்களே, அப்படி பேசுறாங்களே, இவங்க இதை செய்யறாங்களே, இவங்க அதை செய்யறாங்களே, மந்திரம் பண்றாங்களே, பில்லி சூனியம் பண்றாங்களே, எனக்கு விரோதமா கூட்டமா கிளம்பி வர்றாங்களே, எதிரா கிளம்பி வர்றாங்களே, இந்த குடும்பமே எதிரா வருதே. வரட்டும், எதிரத்தான் ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ எனக்கான சத்தம் என்ன? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. ஏன்னா உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர்.
ஆமேனா? பழையபடியும் அவங்களே வந்துட்டாங்களே. அல்ல சொல்லுங்க. அப்போ சபைக்கு எதிரா அல்ல சொல்லுங்க, ஊழியத்துக்கு எதிரா 3வது முறையும் வந்துட்டாங்களே. தோத்துறேன். ஆமா, வரக்கூடாதுன்னு நினைச்சோம், வந்துட்டாங்களே. அல்ல சொல்லுங்க. புரிஞ்சா சோத்திரம், புரியலன்னா பெருஞ்சோத்திரம். தோத்திரம் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான, அதான் தேவ சத்தம். வாதை உன் கூடாரத்தை, பொல்லாப்பு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். ஏ அப்பா, இம்புட்டி சத்தம் நமக்காக தேவ சத்தம் இருக்கும்போது ரத்தம் ஜெயம். எவனோ ஒருத்தன் என்னமோ சொல்றான்னு உடனே என்னஞ்சிடறோம், பயந்துடுறோம். ஏசாயா 36ஆம் அதிகாரத்துல சனகிரிப் ராஜா, அசீரிய ராஜா, அவன் அசிஸ்டன்ட் தோத்துறான் ரப்சாக்கே வந்து நின்று எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமா, யூத சாம்ராஜ்யத்துக்கு விரோதமா பயங்கரமா சத்தம் போடுறான். பயங்கரமா. எசேக்கியாவை நம்பாதீங்க, உங்க தெய்வத்தை நம்பாதீங்க, யெகோவாவை நம்பாதீங்க, எங்க ராஜா ரொம்ப பெரியவர், அவர் அங்க பிடிச்சவர், இங்க பிடிச்சவர், அந்த ஏரியாலாம் பிடிச்சாரு, இந்த ஏரியாலாம் பிடிச்சாரு, அவர் ரொம்ப பெரும்பான்மை உள்ளவர். தோத்திரம். அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது, எந்த தெய்வத்தாலையும் முடியாது. அப்படியாக்கு இப்படியாக்கு, இப்படியாக்கு அப்படியாக்குன்றான். அல்ல சொல்லுங்க. போடா டேசு, எங்க கூட ஏசு. அல்ல சொல்லுங்க. ஏப்பா, உன் ராஜா பெரியவரா இருக்கலாம்ப்பா, அவரு பல ஏரியாவை பிடிச்சிருக்கலாம், பல எல்லைகளை பிடிச்சிருக்கலாம், பல தெய்வங்கள் கூட அவருக்கு முன்னால நிக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா எங்க தெய்வம் தான்ப்பா தெய்வம். இஸ்ரவேலின் தேவனே தேவன். அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு எந்த கொம்பனாலையும் முடியாது. அல்லேலூயாவா? சும்மா ஆண்டவர் சத்தம் என்ன? நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன், இந்த எருசலேமுக்கு நான் ஆதரவாய் இருப்பேன். அவன் வந்த வழியாய் திரும்பி போவான். கையை உயர்த்துற. அல்லேலூயா. அதாவது எதிரி சத்தம் என்னங்கிறதெல்லாம் காதுல வாங்க கூடாது. அந்த எதிரான சூழ்நிலையில யெகோவா சத்தம் என்னங்கிறதான் பார்க்கணும். நாம என்ன பண்றோம்? எதிரி என்ன சொல்றான், எதிரான சூழ்நிலை என்ன சொல்லுது, அதைத்தான் பெருசுபடுத்துறோம். எதிரா செங்கடல் நிக்குது. யாத்திராம 14 அதிகாரத்துல எதிரா செங்கடல் நிக்குது. ஐயோ, கொண்டு வந்து செங்கடலுக்கு முன்னால் நிறுத்திட்டாரு, பின்னால பார்வோன் துரத்திட்டு வர்றானே. தோத்திரம். இன்னைக்கு கூட்டமா தோத்திரம். ஐயோ, சட்னி ஆக போறோம், தோத்திரம், அப்பளமாக போறோம், கதை முடிய போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் 15ஆம் வசனத்துல சொல்றாரு, தோத்திரம், ஜனங்களை பார்த்து சொல்லு, புறப்பட்டு போங்கள், புறப்பட்டு போங்கள். மோசையை பார்த்து சொல்றாரு, நீங்கள் முறையிடுகிறது என்ன, நீங்கள் புலம்புகிறது என்ன, நீங்கள் பயப்படுகிறது என்ன. எங்க அம்மா ஒரு ஆள் போதும், நான் 3 நாள் பிரசங்கத்தையும் பண்ணிடுவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ கூட மாட வர்றதுக்கு ஒரு தாயை வச்சிருக்காரு, போதும். அல்ல சொல்லுங்க. அவங்கள பார்த்தாலே எனக்கு அடுத்தடுத்து பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். சில ஆளை பிரசங்கத்தில் நாங்கள் பார்க்கவே மாட்டோம், ஏன்னா பாயிண்ட் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில ஆளை பார்த்தோம்னா புது பாயிண்ட் வரும். தோத்திரம். வெரி குட். தோத்திரம். அதனால தான் நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், வயசானவங்களுக்கு பிரசவம் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோத்திரம். அவங்களுக்கு இருக்கிற உற்சாகம் மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்க, இருக்க மாட்டேன். நீ பேசிட்டு பார்ப்போங்கிற மாதிரியே தான் உட்காந்துருக்காரு. அல்லேலூயாவா? வாழ்க வளமுடன். நீங்கள் முறையிடுகிறது என்ன? எந்திரி, ஜனங்களை புறப்பட்டு போக சொல்லு. நீ ஒண்ணு செய்ய, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேரம் என்ன செய்ய, நீட்டு, பிளந்து விடு. பிளக்கும். கர்த்தர் யுத்தம் பண்ணுவா, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். விடமாட்டாரு. எத்தனை எதிர்ப்பான சூழ்நிலைகள் நம்மளை கலங்க பண்ணாலும் அதற்கு நடுவுல ஒரு தேவ சத்தம் வரும். அதனாலதான் சொல்றது, சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்க, ஆராதனை மிஸ் பண்ணாதீங்க, ஆலயத்தை மிஸ் பண்ணாதீங்க, ஒடியாந்துருங்க. ஏன்னா அங்கதான் தேவ பிரசன்னம், அங்கதான் தேவ சத்தம்.
ஊரே எதிர்த்து நிற்கும், உலகமே எதிர்த்து நிற்கும், சூழ்நிலையெல்லாம் எதிரா நிற்கும். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்ச்சுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், பாடுற பாட்டெல்லாம் நமக்கே பாடுற மாதிரி இருக்கும். நம்ம பாஸ்ரியாவுக்கு நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே பாட்டு எடுத்திருப்பாரு தோத்திரம். அன்னைக்கு எடுக்கிற பாட்டு, அந்த பாட்டுல வர்ற வரிகளே டச்சிங் 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 டச்சிங்கா இருக்கும் தோத்திரம். சங்கீதம் ஐயோ தோத்திரம், அவருக்கு யாரா சொல்லி கொடுத்தா? வாசிக்கிற சங்கீதம் ஃபுல்லாவே நம்ம பிரச்சனையோட சம்பந்தப்பட்ட மாதிரியே இருக்கும். செய்தி சொல்லவே வேணாம், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்மளை உசுப்பேத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம் தோத்திரம்? நான் இருக்கேன், என் வார்த்தை இருக்கு, என் சத்தம் இருக்கு. அல்லேலூயா. ரப்சாக்கு என்ன, ரப்சாக்கே சத்தம் போடுறான், அவன் சத்தத்தை தூக்கி போடு குப்பையில, என் சத்தத்தை தூக்கி போடு இருதயத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் சொல்றத சிந்தனையில ஏத்து, உலகம் சொல்றத அப்பம் அப்பம் தூக்கி போடு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ மனுஷன் சொல்றது, மச்சான் சொல்றது, மந்திரவாதி சொல்றது, மருத்துவர் சொல்றது தொத்தர தூக்கி போடு. நான் சொல்றத நம்பி போ. செங்கடல் பிளக்கும், அற்புதம் நடக்கும், விடுதலை உண்டாகும். ஷாமாரா காத்தாராபா ரிபாலா கரமா சகாபா தாராபாலாபா. உலகமே உன்னை எதிர்த்து வந்தாலும், பார்வோனின் வல்லமைகள் எதிர்த்து வந்தாலும், 31 கானானிய ராஜாக்கள் எதிர்த்து வந்தாலும், என் சத்தம், என் சத்தம் உன்னை பலப்படுத்தும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்ல. நீ ஜெயிப்ப, நீ ஜெயிப்ப, பிரச்சனைகளை ஜெயிப்ப, எதிர்ப்புகளை ஜெயிப்ப, செங்கடலை ஜெயிப்ப, யோர்தானை ஜெயிப்ப, எரிகோவை ஜெயிப்ப, வியாதியை ஜெயிப்ப, ஓ சத்துருக்களை ஜெயிப்ப. ரப்பா ராமா லக்க ரபா. எந்த சூழ்நிலையிலும் என் சத்தம் உன்னை தைரியப்படுத்தும், என் சத்தம் உன்னை பலப்படுத்தும். ஆமென். ஆகாதவர்களின் சத்தமா, ஆண்டவரின் சத்தமா? ஆகாதவர்களின் சத்தம் நம்மளை கரைய பண்ணும், நம்மளை சோர பண்ணும். அல்லேலூயா. கோலியாத்தின் சத்தம் நம்மளை சோர பண்ணும், எசபேலின் சத்தம் நம்மளை சோர பண்ணும், ரப்சாக்கேயின் சத்தம் நம்மளை சோர பண்ணும், 31 ராஜாக்களின் சத்தம் நம்மளை சோர பண்ணும். ஆனா சர்வ வல்லவரின் சத்தம் நம்மை பலப்படுத்தும், எழுப்பும், நிறுத்தும். காலையிலே தேவ சமூகத்துல உட்காருங்க, காலையிலே வேதத்தை வாசிங்க, அன்னைக்கான சத்தம் என்னங்கிறத ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்ம என்ன நினைக்கும், ரொட்டியா இட்லியா சோறா இன்னைக்கு என்னன்னு தெரியலையே, தோத்துறான், இடியாப்பமா தோத்துறான் அப்படின்னு நினைக்கிறான். அன்றன்றுள்ள ஆகாரம்னு தப்பு இல்ல, தோத்துறான், அதையும் எடுத்துக்கலாம். அல்ல சொல்லுங்க. ஆனா மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல, மத்த 4 தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு எனக்கு என்ன சத்தம், இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை, அதுதான் என் பிரதானமான ஆகாரம். அப்படி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஒவ்வொரு நாளும் உங்க கூட பேசுவார், ஒவ்வொரு நாளும் பேசுவார். கிளம்புடா அப்படிம்பாரு, கிளம்புடா அப்படிம்பாரு. நான் கூட இருக்கேன்டா, கிளம்புடா. அவன் சொல்ல தூக்கி தூக்கி குப்பையில போடுறான். தோத்துறான். நான் உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். என் பிரசங்கங்கள் அடிக்கடி சொல்லுவேன், டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், நீங்க சுகம் மாட்டீங்க, சுகமாக மாட்டீங்க, சுகமாக வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லுவாரு. 3 மாசம் தான் முடிஞ்சிரும் பாரு. தோத்துறான். இது சுகமடைய வாய்ப்பே இல்லைம்பாரு. தோத்துறான். இருக்கிற ஃபீஸ் எல்லாம் நம்மகிட்ட வாங்கிட்டு கடைசியில் சொல்லுவாரு. தோத்துறான். அந்த ஃபீஸ் எல்லாம் வாங்காதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இருக்கிற பணத்தை எல்லாம் வேற போட்டாச்சு. தோத்துறான். இப்ப கடைசியா ரிசல்ட் என்ன? அதுல ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாரு, இனி உங்களை பகவான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. யோ, இதை காசு வாங்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்லையா, அந்த பகவான் கையில கொஞ்சம் காசை கொடுத்துட்டாலும் சுகமா இருக்கலாம். அல்ல சொல்லுங்க. அவரே முடிவு பண்ணிடுறார், இனிமே இதுட்ட ஃபீஸ் வாங்க முடியாது, ஃபீஸ் வாங்குறதுக்கு காசு
இல்ல. அதனால இனிமேதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு அவர் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அல்லேலூயாவா. உடனே நாம என்ன பண்ணிடுறோம், டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்லிட்டாரு இப்படின்னு சொல்லியே செத்து போயிடுறோம். இயேசுநாதர் சொன்னாரு, என் தழும்புகளால் நீ வாதை உன் கூடாரத்தை, உன் வியாதிய உன்னிடத்திலிருந்து. அந்த வார்த்தை நான் ஒண்ணு சொல்றேன், டாக்டர் சொல்லி இருக்கட்டும். சிலர்லாம் எழுதி கையெழுத்தே போட்டு கொடுத்துருப்பாரு டாக்டர், இருக்கட்டும். அதுல வர சிலருக்கு பெருமை, டாக்டர் எனக்கு ஒரு ஃபைலே கொடுத்திருக்கிறாரு, ஃபைல் கொடுத்திருக்கிறாரா. இன்னொன்னு சொல்லும், உனக்கு ஒரு ஃபைல் தானே கொடுத்திருக்கேன், எனக்கு 3 ஃபைல் கொடுத்திருக்கிறாரு. 3 ஃபைல். ஆனா பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? கொலோசியர் 2:14-15, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு. நான் வசனம் பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை, யார் அப்படி கையெழுத்தே போட்டிருந்தாலும் அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு, நடுவில் இராதபடி எடுத்து போட்டு, சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெட்டி சிறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்தாமல, கையெழுத்து சோதரா. ஆமானு தான் யூத மக்களுக்கு விரோதமா போய் அகாஸ்வேரு கிட்ட நயமா பேசி தந்திரமா, அகாஸ்வேர் யாரு? 127 தேசத்துக்கு ராஜா. அவர்கிட்ட போய் தந்திரமா பேசி ஒரே நாள்ல 127 தேசத்தில் இருக்கிற யூத குலம் அழிஞ்சிரணும் அப்படின்னு ஒரு கட்டளையே பிறந்துட்டு ராஜா அதுக்கு கையெழுத்தே வச்சுட்டாரு. ஒரு சட்டமே இயற்றியாச்சு. ஆமேனா? கர்த்தருக்கு தோத்திரம். ஆமேன் அல்லேலூயா. ஒரே நாள்ல அந்த சட்டத்தையே ஆண்டவர் செல்லாம பண்ணிட்டாராம். 127 தேசத்துக்கு ராஜா. அவர் ஒரு தேசத்துக்கு ராஜா இல்ல, ஒரு தேசத்துக்கு ராஜாக்கள் நம்ம பேசிக்கிறாங்க. அல்லே சொல்லுங்க. அப்பா எங்க ஆண்டவர் 127 தேசத்துக்கு ராஜாவை சந்திச்சவர். அவர் போட்ட சட்டத்தையே மாத்தினவர். அவர் கையெழுத்தையே செல்லாமாக்குனவர். சும்மா ஒத்த தேசத்தை வச்சுக்கிட்டு மேல எங்களையும் குதிச்சா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ராஜா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா எதிரான சூழ்நிலையா, எதிரிகளா, எதிர்ப்புகளா, இன்னைக்கு நீங்க எதை எதிர்ப்பு நினைச்சிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு எதிரா என்ன நிக்குது? வியாதியா, தரித்திரமா, இல்லாமையா, மனிதர்களா, மந்திர சக்தியா, அதிகார வர்க்கமா? எது உங்களுக்கு எதிரா நின்னாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் சத்தம் உனக்காகத்தான். என் சத்தத்தை பாரு. ரப்சாக்கே சத்தத்தை பார்க்காத, ஆமான் சத்தத்தை பார்க்காத, கோலியாத்து சத்தத்தை பார்க்காத, எசபேல் சத்தத்தையும் அவங்க சொல்லிட்டாங்களே, இவங்க சொல்லிட்டாங்களே, மச்சான் சொல்லிட்டாங்களே, மாமா சொல்லிட்டாங்க. ஆளுகளை பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் தேவன் சொல்லி இருக்கிறாரு. கானான நாங்க சுதந்தரிப்போம்னா சுதந்தரிப்போம் தான். 31 ராஜாக்கள் இருந்தாலும் முற்றுப்புள்ளி வைப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம். 31 ராஜாக்கள் இருந்தாலே முற்றுப்புள்ளி வச்சு தேசத்தை சுதந்தரிப்போம்னா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ராஜாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாதா என்ன? நீங்க அடுத்த வாரம் சொல்றீங்களா? ஆமென். அடுத்த வாரம் நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் வெளியூர்ல இருப்பேன். ஆளு நான் புரியுதா நான் சொல்றது? 31 ராஜாக்களுக்கே முற்றுப்புள்ளி வச்சு தேசத்தை சுதந்தரிப்போம்னா
ஒரு ராஜாவுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தேசத்தை சுதந்தரிக்க முடியாதா என்ன? முழங்கால் யாவும், அதான் தேவ சத்தம். நாவுகள் யாவும், அதுதான் தேவ சத்தம். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம், அதுதான் தேவ சத்தம். பூமி முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால், பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கும், அதுதான் தேவ சத்தம். எதிர்ப்புகளுக்கு நடுவில் தான் தேவ. அல்லேலூயா. 32 அதிகாரத்துல ஆதியாமத்துல ஏசா 400 பேரை கூப்பிட்டுக்கிட்டு யாருக்கு எதிரா வரான்? யாக்கோபுக்கு எதிரா. ஒரே நாள்ல அவனை காலி பண்ணி போட்டு தள்ளினா பல வருஷம் பகை. எப்படா வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப தகவல் வருது யாக்கோபு வர்றான்னு. பள்ளி தீர்த்திரணும், இன்னைக்கு ஒரே தீர்வையா அவனை போட்டுறணும், காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு 400 பேரை அழைச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? எதிர்கொண்டு வர்றான். தோத்துறான். யாக்கோபு என்ன தெரியுமா பண்றாரு? ஆமா, நேர தேவ சமூகத்துக்கு ஓடி அந்த 32வது அதிகாரம் தோத்துறான். ஆதியாகமம் 32:12 தோத்துறான். யாரா எடுத்தவங்க படிங்களேன். சரி, நன்மை செய்து மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. நீர் இப்படி சொல்லி இருக்கும் போது எங்க அண்ணங்காரன் வேற மாதிரி சொல்லிக்கிட்டு வர்றான். இன்னைக்கு என் கதையை முடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு வர்றான், என்ன அழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு வர்றான். அது ஏசா சத்தம். நீங்க சொன்னீங்களே அது யெகோவாவின் சத்தம். அல்லேலூயா சொல்லுங்க. உன் சந்ததியே தோத்துறான். நான் என்ன செய்வேன்? எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. என் சந்ததி அவனால எப்படி அழிக்க முடியும்? ஏசா சத்தமா யெகோவாவின் சத்தமா? எசபேலின் சத்தமா யெகோவாவின் சத்தமா? கோலியாத்தின் சத்தமா யெகோவாவின் சத்தமா? ரப்சாக்கேயின் சத்தமா யெகோவாவின் சத்தமா? 31 கானானியர் ராஜாக்களின் சத்தமா யெகோவா தேவனின் சத்தமா? அல்லேலூயா. அவர் சத்தம் வெளிப்படும். அவர் சத்தத்தை மட்டும் கவனிங்க. அவர் சத்தத்துக்கு மட்டும் காது கொடுங்க. ஆவியானவர் சொல்லுகிறத காதுள்ளவன் கேட்க கடவன். உலகம் என்ன சொல்றதுன்னு பார்க்காதீங்க, சூழ்நிலை என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க, எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க, எதிர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்காதீங்க. உங்களை படைத்தவர், அழைத்தவர், உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறவர், நேசிக்கிறவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார், உங்களுக்கான வார்த்தை என்ன, உங்களுக்கான சத்தம் என்ன, அதுல மட்டும் கவனத்தை திருப்புங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் முறிந்து விழுவது இல்லை. நீங்கள் நிமிர்ந்து நிற்பீர்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள், நீங்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். நன்றி. அல்லேலூயாவா. அப்ப முதல்ல எப்ப தேவ சத்தமா தோத்துறான்? அதான எதையாகிலும் இழந்து போனீர்களோ தேவ சத்தம் தோத்துறோம். எதிர்ப்பான சூழ்நிலைகளோ தேவ சத்தம் தோத்துறான். என்ன செய்வேன் என்கிற கலக்கமோ தேவ சத்தம். ஆமென் சொல்லுங்க. தோத்துறான். சில சமயத்தில் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆயிடும். எல்லாமே லாக்கான மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன, வாட் இஸ் நெக்ஸ்ட், என்ன அடுத்து நான் செய்யணும், என்ன நான் பேசணும், இந்த காரியத்தில் நான் எப்படி செயல்படணும், என் அசைவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்மளை நெருக்கும். தோத்துறோம். இங்க யோசுவாவுக்கு அப்படித்தான். யோசுவாவுக்கு 3 பிரச்சனைங்க. ஒன்று, மோசே போயிட்டாரு, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, போனவர் சும்மா போகாம இந்த இஸ்ரவேலரை எல்லாம் இவன் கையில கொடுத்துட்டு போயிட்டாரு. அது மகா பெரிய பிரச்சனை. அல்லே சொல்லுங்க. அப்போ
அதாவது மூணாவது பிரச்சனையை விட ரெண்டாவது பிரச்சனை ரொம்ப மோசம். மூணாவது சொல்லிடுறேன். மூணாவது, முன்னால நின்ன 31 கானானிய ராஜாக்கள், அவங்களை வீழ்த்தினா தானே தேசத்தை சுதந்திரிக்க முடியும். எதிரிகள் 31 கானானிய ராஜாக்கள், 7 பாஷைகளை பேசுகிற கானானிய ஜனங்கள், அவர்கள் தான் மூணாவது பிரச்சனை. அதை கூட நம்ம ரெண்டாவது பிரச்சனையா கூட வச்சுக்கலாம். மூணாவது பிரச்சனைனா மோசே விட்டுட்டு போன இஸ்ரவேல் மக்கள். நான் என்ன சொல்றேன்னா, யோசுவாட்ட பரலோகத்தில் 9 வேணா கேளுங்க தோத்திரம். நான் நிறைய கேள்வியை நிறைய பேர்ட்ட கேட்கணும்னு வச்சிருக்கேன் தோத்திரம். அதுல இது ஒரு கேள்வி. அதாவது உங்களுக்கு எது பெரும் பிரச்சனையா இருந்துச்சு தோத்திரம்? 31 ராஜாக்களா, மோசே விட்டுட்டு போன இஸ்ரவேலரா? அல்ல சொல்லுங்க. அப்படின்னு கேட்டா நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் தோத்திரம் யோசுவா சொல்லியிருப்பாரு, அந்த ரெண்டாவதுக்கு தான் டிக்கி போட்டிருப்பாரு தோத்திரம். எதிரிகளை கூட ஈஸியா தோத்திரம் தாக்கிடலாம், வீழ்த்திடலாம். ஆனா அந்த கூடவே இருந்துகிட்டு ஏசுறத்தம் ஜெயம். ரெண்டாவது, இவங்க 40 வருஷமா மோசைய படாத பாடுபடுத்தினவங்க, சும்மா கிடையாது. மோசையே இவங்களை சமாளிக்க முடியாம இருந்திருக்கிறாரு. அடிக்கடி டமால் டமால் கீழே விழுந்துருவாராம் மோசே தோத்திரம். இவங்களுக்கு முன்னாடி மோங்குப்புற விழுந்துருவாராம். அந்த மாதிரி ஆட்கள் யோசுவா நினைச்சிருப்பான், ஐயோ தலைவா, தகப்பனே, ஆண்டவனே, இந்த குறுப்பையா என் கையில ஒப்பு கொடுத்துட்டு போனீரு தோத்திரம். அவன் எப்படி இவங்களை சமாளிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. மூணாவது அந்த 31 ராஜாக்கள். ஆக இந்த சூழ்நிலைக்கு நடுவில் நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. அதான் யோசுவானுடைய மிகப்பெரிய கேள்வி. சில சமயங்கள் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட அடுத்து என்ன முடிவு எடுக்கணும்? ஒரு திருமண விஷயமா இருக்கலாம், ஒரு தொழில் தொடங்குற விஷயமா இருக்கலாம், ஊழியத்துக்கு வர்ற விஷயமா இருக்கலாம், பல காரியங்கள், பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆலோசனையா இருக்கலாம். என்ன செய்யணும் இந்த சிச்சுவேஷன்ல? ஆமா, மனசுக்கு தோன்றதை செய்யறது தப்பு, சுயத்துல தோன்றதை செய்யறது தப்பு. அந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு வேண்டிய ஒரு தேவ சத்தம் வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. வெளிப்படும். நம்ம தான் பேசுற தெய்வத்தை ஆராதிக்கிறோமே. ஆபத்து காலத்தில் நான் உன்னை விடுவிப்பேன். நீ எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். அல்லேலூயாவா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆலோசனையா ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த நிலையிலும் உங்களுக்கான சத்தம் தேவனிடத்திலிருந்து வெளிப்படும். கேட்க கூடாதபடி அவருடைய செவி, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம். ஏசாயா 59:1 நம்ம அதை படிக்கிறோம். குறுகி போகல, இன்றைக்கும் பேசுகிறவர், இன்றைக்கும் செயல்படுகிறவர். யோசுவா பார்த்து சொல்றாரு தோத்திரம் 2ஆம் வசனத்துல 1-2 யோசுவாவில், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். என்ன செய்யணும்னு தானே யோசிக்கிற? என்ன செய்யணும்? ஐயோ எனக்கு இன்னும் தோணலையே, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. முதல்ல இந்த துக்கத்தை சூழ்நிலையில் இருந்து என்ன செய்ய? எழும்பு. முன்னால யோர்தான் இருக்கு, அந்த யோர்தானை தாண்டு தோத்திரா. நான் உனக்கு கொடுக்க போற தேசத்துக்குள்ள பிரவேசி. அல்லேலூயாவா. இன்னொரு ஆலோசனை கூட தர்றாரு. என்ன ஆலோசனை தர்றாரு தோத்திரம்? 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் ஏற்கனவே சொன்னேன். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ மிகவும் பலங்கொண்டு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பா. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாயும் நீ நடக்க வேண்டியதை, நீ என்ன செய்யணுங்கிறத ஒவ்வொரு நாளும் என் வேதத்தின் வாயிலா, என் வார்த்தையின் வாயிலா, என் சத்தியத்தின் வாயிலா உனக்கு போதிக்க, உனக்கு கற்றுக் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். வசனத்துக்கு, வார்த்தைக்கு, தியானத்திற்கு உன் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடு யோசுவா. அதை விட்டு நீ வலதுபுறம் இடதுபுறம் என்ன செஞ்சிடாத, விலகிராத. ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்யணுங்கிறத வேதம் உனக்கு கற்பிக்கும், வார்த்தை உனக்கு கற்பிக்கும்.
நிறைய பேர் 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசின்றாங்க, ஒரு முறை கூட பைபிள் படிக்காம இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தான். இல்லையா சொல்லுங்க. நீங்க வேற பைபிளே படிக்காம நிறைய பேர் பாஸ்டரே ஆயிடுறாங்க. தோத்துறோம். அது அதை விட பெருஞ்சாதனை. தோத்துறோம். சாதனையா சோதனையா ரோதனையான்னு தெரிய மாட்டேங்குது. பரிசுத்தாவியானவருக்கு பெரிய வேதனை. தோத்துறோம். வசனம் இல்லை, படிக்கிறது இல்லை. முந்தியெல்லாம் தோத்துறோம். அது இன்னைக்கு காலையில் கேட்டது ஞாபகம் வருது. அல்லே சொல்லுங்க. அப்பா, அதாவது படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க முந்தியெல்லாம். தோத்துறார். ஆமாம், பிதாக்கள் காலத்தில் அவங்கெல்லாம் அதிகமாக படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் பாருங்களேன், தோத்துறோம். நான் நிறைய சாட்சிகளை கேட்டிருக்கேன். அவங்க படிப்பறிவே இருக்காது, ஆனால் வசன ஞானம் அவங்களுக்கு இருக்கும். யாரை விட்டாவது வசனத்தை வாசிக்க சொல்லி உட்காந்து கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அல்ல சொல்லுங்க. அப்படி அதாவது அப்போ இருந்த பழைய நம்ம பிதாக்கள் காலத்தில். ஆனால் இன்னைக்கெல்லாம் அதை சொல்ல முடியாதுங்க. படிப்பறிவே இல்லாட்ட கூட வசனத்தை வாசிக்கிறதுக்கோ இல்லட்ட கேட்கறதுக்கோ இன்னைக்கு பல ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன செஞ்சிருச்சு, வந்துருச்சு. இருக்கிறீங்களா? ஆமாம். ஒட்டுன டிஜிட்டலில் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு தோத்துறான். ஆமாம், ஒரு அம்மா சொன்னாங்களாம். தோத்துறோம். வயசில் சின்ன ஆள் மாதிரி தெரியுதே, இவர் அதுங்குள்ளவா செத்து போயிட்டாரு. தோத்துறோம். ஆமாம், இவர் ஃபோட்டோவை போட்டு இப்படி டிஜிட்டலில் வச்சுருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு அம்மா சொல்லிச்சான், தூத்துக்குடியில். இல்லை சொல்லுங்க. ஆமாம், நம்ம சர்ச்சில் நடக்கிற மீட்டிங்க்கு நடந்த ஒட்டின ஃபோட்டோவை பார்த்தா ஒரு அம்மா சொல்லியிருக்கு. இன்னைக்கு காலையில் எனக்கு வந்த தகவல். இல்லை சொல்லுங்க. அந்த அம்மாவுக்கு படிப்பு இல்லையா பாருங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த காலத்தில் கூட தோத்துறோம் என்ன எழுதி இருக்குங்கிறது படிக்க முடியாத அளவுக்கு அம்மா மாதிரி இந்த காலத்துலையும் இருக்கிறாங்க. அல்ல சொல்லுங்க. அந்த அம்மா சொல்லிச்சோ வச்சிச்சோ போச்சோ தெரில. இப்போ நான் இப்போ வரும்போது பார்த்தேன், டிஜிட்டலே காணும். தோத்துறோம். ஆமாம், அது காற்று கிழிச்சு தூக்கி போட்டுருச்சு போல. அல்ல சொல்லுங்க. ஆமாம், இருக்கிறீங்களா? ஆமாம், தோத்துறோம். போட்டோவை போட்டு அப்படி ஒரு ரவுண்டு போட்டு வச்சா அவங்களுக்கு அப்படி தான் தோணும். தோத்துறோம். இப்படி சும்மா போட்டோவே ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு ரவுண்டுக்குள்ளே போட்டோவை போட்டால் நானே சில சமயம் வாட்ஸ்அப்பில் வரும்போது ஆள் போயிட்டாரோன்னு யோசிச்சிருக்கேன். இல்லை சொல்லுங்க. ஆமாம், ஒரு ரவுண்டை போட்டு அந்த ரவுண்டுக்குள்ளே பாச சான்லியை வச்சா தோத்துறோம். ஆமாம், அப்போ போட்டோ போடுறது எவ்வளவு பாதிப்பை கொடுக்குதுன்னு பாருங்கள். தோத்துறோம். அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் காலம் வாழ்க. அவங்கெல்லாம் போட்டோ போடாமல் ஊழியம் செஞ்சாங்க, ஊழியம் நல்லா செஞ்சாங்க. இன்னைக்கு தான் கூட்டம் உடனே போட்டோ அனுப்புங்கன்னு தானே முத கேள்வியே கேட்குறாங்க. அல்லையில சொல்லுங்க. போட்டோ அனுப்புங்க. தோத்துறோம். அதுலேயும் வெள்ளை சட்டை போட்டு அனுப்புனா என்ன சட்டை போட்டிருக்கிய, கோட்டு போட்டு. நான் கேட்பேன், கோட்டு போட்டால் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருமானு. அல்லையில சொல்லுங்க. ஆமாம், ஒரு சிலர் என்ன செம்மனார் கோயிலுன்றீங்க. தோத்துறோம். ஆமாம், செம்மனார் கோயில் உங்கள் நாலு பக்கத்தில் இருக்கிற பெரிய ஊராக சொல்லுங்கள். அதான் மாயவரம், மயிலாடுதுறை. அப்படி சொல்லுங்கள். மயிலாடுதுறைன்னு போடவாம்பாங்க. என் ஊர் செம்மனார் கோயிலையா? எங்கள் ஊர்லேருந்து 15 கிலோமீட்டர் தான் மயிலாடுதுறை. தோத்துறோம். என் ஊர்லேருந்து என்ன ஆண்டவர் எழுப்பியிருக்கிறாருங்கும் போது என் ஊர் பேரைத்தான் போடணும். ஆமாம், நீங்கள் என்ன மயிலாடுதுறைன்னு போடுறீங்களா? மக்களுக்கு தெரியாது. சரி, மக்களுக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்க? மயிலாடுதுறைன்னு போட்டதுனால ஒரு 30 பேர் எக்ஸ்ட்ரா வர போறாங்களா, 300 பேர் எக்ஸ்ட்ரா வர போறாங்களா? தோத்துறா. ஆமா, அவரே என்னையும் என் ஊரையும் பெருமைப்படுத்தி இருக்கும் போது நீங்க ஏன் என் ஊரை சிரமப்படுத்துறீங்க அப்படின்னு நிறைய முறை நான் கேட்டிருக்கேன். இதுதான் பைபிள் சொல்லுது, நாசரேத்தூரிலிருந்து நன்மை வரக்கூடுமோ. அப்ப அன்னைக்கு நாசரத்தே ஒரு மாதிரி அற்பமா தான் பார்த்தாங்களா, அதே மாதிரி என் ஊரையும் அற்பமா பார்த்தா எப்படி இருக்கும்? அல்ல சொல்லுங்க. ஆனா இந்த நாட்கள்ல நம்ம காரணம் சொல்லி தப்பிக்க முடியாது. வசனம் வாசிக்கிறதுக்கோ கேட்கறதுக்கோ நிறைய ஆப்ஷன் இருக்கு. அல்லேலூயாவா. ஆடியோ பைபிள்லாம் வந்திருக்கு. போட்டு விட்டோம்னா அது வாட்டுக்க வசனத்தை என்ன செய்யும், வாசிக்கிட்டு இருக்கோம். பாத்திரத்தை விளக்கிக்கிட்டே தொத்துறோம், சமையல் பண்ணிக்கிட்டே கூட வசனத்தை அழகா கேட்கலாம். வார்த்தை சத்தம் நம்மை தைரியப்படுத்தும். என்ன செய்ய போறேன், அடுத்து என்ன செய்வேன் என்கிற கலக்கமோ நீங்க தோத்துறோம். ஏசாயா தோத்துறோம். தீர்க்க தரிசன புத்தகத்தில் அந்த 36ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம் இல்லையா, 36ல சொன்ன இல்லையா, அந்த சனகரிப் தோத்துறோம் ரப்சாக்கே அனுப்பி என்ன செய்ய போறேன் அப்படின்னு எசேக்கியா தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தோத்துறோம். அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிச்சு முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 36வது அதிகாரம். ஆமா, 36ல ரப்சாக்கே வந்து ஸ்தோத்திரம். ஆமா, வேதனைப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாம் பேசுவான்.
37ஆம் அதிகாரம் வரும்போது தோத்துறான். நான் படிக்கிறேன் 6ஆம் வசனம். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி 37:6 அசீரிய ராஜாவின் ஊழியக்காரன் நீ தூஷித்ததும் நீ கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில். எசேக்கியாவுக்கு என்ன செய்யறேன்னு தெரியல, தோத்துறோம். ஆமா, அம்மா மாதிரி தோத்துறோம். அல்லேலூயா. தோத்துறோம். என்ன செய்வேன், அடுத்து என்ன செய்வேன் அப்படின்னு எசேக்கியா பெரிய கேள்விக்குறியோடு இருக்கிறார். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ராணுவம், மிகப்பெரிய எதிரி கூட்டம். அவன் பெரிய பெரிய வெற்றிகளை பெற்றவன். அவனுக்கு முன்னால நிக்கிறதுக்கு உண்மையிலே தோத்துறோம். நமக்கு பலனோ தைரியமோ கிடையாது. என்ன செய்வேன்னு தெரியல. ஒரே ஒரு ஆப்ஷன், தேவன் தான். தோத்துறான். தீர்க்கதரிசிக்கு ஆள் அனுப்புறான். ஏசாயா தீர்க்கதரிசிக்கு போங்க, போய் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுங்க, எங்களுக்காக யூத ஜனத்திற்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. தீர்க்கதரிசிக்கு சத்தம் போன உடனே அங்கிருந்து தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. அந்த கூட்டத்துக்கு நீ என்ன செய்ய வேணாம், பயப்பட வேணாம். அவனை திரும்பவும் அவன் தேசத்திற்கு நான் திரும்பி போக பண்ணுவேன். தோத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை அவன் தேசத்தில் பட்டயத்தால் விழப்பண்ணுவேன், விழப்பண்ணுவேன். உனக்கு எதிரா கொக்கரித்த அவன் விழுந்து போவான், விழுந்து போவான். என்ன செய்வேன்னா யோசிக்கிற, என்ன செய்ய போறேன்னா யோசிக்கிற. தோத்துறோம். நான் இருக்கிறேன், உனக்காக நான் எழுந்தருளுவேன். உன் சத்துருக்களை நான் வீழ்த்துவேன், உன் சத்துருவை நான் முறியடிப்பேன். ஆமா, தோத்துறேன். நீங்க எப்பெல்லாம் என்ன செய்வேன்னு கலங்குறீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பரலோகம் நிச்சயமா தரும், பரலோகம் நிச்சயமா தரும். ஆமென். 3 ராஜாக்கள் தோத்துறோம் யுத்தத்துக்கு போறாங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் தோத்துறோம் 3ஆம் அதிகாரத்துல 2 ராஜாக்கள்ல 3ஆம் அதிகாரத்துல 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு போறாங்க. இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜா தோத்துறான், ஏதோமின் ராஜா, 3 பேர் சேர்ந்து போறாங்க. 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோருக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அடுத்து என்ன செய்ய போறோம்? யுத்தத்துக்கு வந்திருக்கிறோமே, தாகத்துல சாக போறோம், எதிரிகள் நம்மளை ஈஸியா மேற்கொண்டுருவாங்க, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்க போறோம்னு கலங்குறாங்க. அப்பதான் யோசபாத்து சொல்றான், கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இங்கே தீர்க்கதரிசி யாராகில் இருக்கிறாங்களா? எஸ், எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இருக்கிறான். வாங்க எல்லாரும் அவர்கிட்ட போவோம். எல்லாரும் எலிசா தீர்க்கதரிசி இடத்துல போறாங்க. 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி சொல்றான், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், இந்த பள்ளத்தாக்கு நிரப்பப்படும். ஒண்ணு விளங்கிக்குங்க, சில சமயம் ஆண்டவர் பேசும்போது நம்புறதுக்கு எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஒண்ணு சொல்லட்டுமா, நீங்களும் நானும் ஏத்துக்கிற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் ஏசுனாருக்கு கிடையாது. நீங்களும் நானும் நம்புற மாதிரி தான் பேசணுங்கிற அவசியம் ஆண்டவருக்கு. ஏங்க, செங்கடலுக்கு மேல கோலை நீட்டுன்றாரு, அது பிளக்கும்ன்றாரு, நம்புற மாதிரியா இருக்கு? பிளந்துச்சா? பிளந்து உங்க வாய் தான் பிளக்க மாட்டேங்குது. பிளந்துச்சா? தோத்துறான். யோர்தான்ல போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு போற ஆசானுடைய உள்ளங்கால வைக்க சொல்றாரு. வச்சா பிரியும்னு சொல்றாரு. நம்புற மாதிரி இருக்கா? வச்சாங்களா? பிரிஞ்சிச்சா? எரிகோவின் அலங்கத்தை சுத்தி சுத்தி வாங்க, உங்க கண்ணுக்கு முன்னால டம்மால் இடிஞ்சு உழுகும்ன்றாரு. மனுஷ மூளையில அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்ல. ஆனா விழுந்துச்சா? சொல்லுங்கக்கா, நீங்க சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க அண்ணா. அல்லேலூயாவா. 90 வயசு கிழவி சாராளம்மா உன் கர்ப்பத்தில் இருந்துதான் ஈசாக்கு பிறப்பான்னு சொல்றாரு. மனுஷ மூளையில அது நம்புற மாதிரி இருக்கா? ஆனா அந்த கற்பம் ஈசாக்க பிறப்பிச்சுச்சா? அல்லேலூயாவா. என்ன செய்ய போறேன் அடுத்து அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கிறீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? உங்களை நோக்கி கர்த்தருடைய சத்தம் புறப்பட்டு வரும். அது என்ன சத்தமோ அதுக்கு கீழ்ப்படிங்க. கோலை நீட்டுனா நீட்டுங்க, ஆமென் சொல்லுங்க. காலை தூக்கி யோர்தான்ல வையினா வையுங்க. எரிகோவுக்கு முன்னால சுத்தி வாங்கன்னா சுத்தி வாங்க. கையை உயர்த்தி வராமேனா. சுத்தி வர்றதுக்கும் எரிகோ உழுகிறதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்காதீங்க.
காலை தூக்கி வைக்கிறதுக்கும் தோத்திரம், நதி பிளக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்காதீங்க. அல்ல சொல்லுங்க. அப்போ கர்த்தர் பேசும்போது என்ன பேசுறாரோ அதற்கு செவி கொடுங்கள். சில சமயம் மனம் திரும்புன்னு சொல்லுவார், சில சமயம் ஞானசானம் எடுன்னு சொல்லுவார், சில சமயம் அந்த ஆளை மன்னிச்சிருன்னு சொல்லுவார். அல்லேலூயாவா. கோபத்தை நிறுத்துன்னு சொல்லுவார், புருஷனை அடிக்காதன்னு சொல்லுவார், மனைவி அடிக்காதன்னு சொல்லுவார். அல்ல சொல்லுங்க. தசமபாகம் கொடுன்னு சொல்லுவார், ஊழியத்துக்கு வான்னு சொல்லுவார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு எப்ப தேவையோ தேவையான நேரங்களில் எல்லாம் தேவனின் சத்தம் நிச்சயம் வெளிப்படும். இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உங்க கூட வெளிப்படுகிற ஒரு தேவ சத்தம். ஆண்டவர் உங்க கூட பேச விரும்புகிறார். எழும்பி நிற்போம், நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்டிருக்கிறோம். எதையாகிலும் இழந்து போனீர்களோ தேவ சத்தம் உங்களை தேடி வரும். தோத்திரம். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. நீங்க இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள போறீங்க. ஷாக்கா ராபா தாரா மாலாபா. எதிரான சூழ்நிலைகளோ, எதிர்ப்பின் சூழ்நிலைகளோ எல்லாம் உங்களுக்கு எதிராக நிக்குதோ தோத்திரம். மனிதர்கள், வியாதி, பலவீனம், போராட்டம், பண தேவைகள் உங்களுக்கு எதிராக நிக்குதோ தேவ சத்தம் உங்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை என்கிற தேவ சத்தம் உங்களை நோக்கி புறப்பட்டு வருகிறது. ஷாபா ராபா தாலா காபா ராகா தானாமா. என்ன செய்வேன், என்ன செய்ய போறேன், அடுத்து நான் என்ன செய்யணும் என்கிற கலக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ உங்களை நோக்கி தேவ சத்தம் புறப்பட்டு வருகிறது, புறப்பட்டு வருகிறது. நீங்க என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லுவார், தேவன் சொல்லுவார். தேவன் சொல்லுவதற்கு இடம் கொடுங்கள், தேவன் சொல்லுவதற்கு கீழ்ப்படிங்கள், தேவன் சொல்லுவதற்கு விட்டு கொடுங்கள். ஆமென், ஆமென். அற்புதத்தை பாப்பீங்க, அற்புதத்தை பாப்பீங்க, விடுதலையை பாப்பீங்க, சோத்திரம், ஆசீர்வாதத்தை பாப்பீங்க, எதிரியின் வீழ்ச்சியை பாப்பீங்க, ஜெயத்தை பாப்பீங்க. ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். நன்றி ஆண்டவரே. அதே யோசுவாவை கொண்டு எதிரிகளை வீழ்த்தின தெய்வம், அதே யோசுவாவை கொண்டு தேசத்தை சுதந்தரிக்க பண்ணின தெய்வம், அதே யோசுவாவின் மூலம் யோர்தானை பிளந்த தெய்வம் உங்களை கொண்டு அற்புதத்தை செய்ய போறார். தேவ சத்தம் அற்புதத்தை செய்யும். தேவ சத்தம் தேசத்தை கொடுக்கும். தேவ சத்தம் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும். தேவ சத்தம் ஓ ரபா கபா ரபா தானமா. உங்க சத்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறப்பா, உங்க சத்தத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறப்பா. உங்க சத்தத்தை நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உங்க சத்தம் தான் பெருசுப்பா, உங்க சத்தம் மேலானது. என்னை சமர்ப்பிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ரிபா பாபா பாபா ராகா தாலா கதா ரபா தானா.